பணிவான வணக்கங்களுடன் நான் உங்கள் நற்பவி. இன்னைக்கு இந்த வீடியோல சிலா வட்டம்னா என்ன, சிலா தட்டுனா என்ன, ரெண்டுத்துக்குரிய வித்தியாசம் என்ன, எங்கெங்க இதை பயன்படுத்த போறோம், இதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நியூ மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிலா வட்டம் இதை நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தோட பேரா காட்டும். ஆனா இதே சிலா வட்டத்தை பொருள் நாம தெரிஞ்சுக்கணும்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நாம தொடரும். அது நாடுகான் கதையில வரக்கூடிய பாடல். பொலம்பும் பிண்டி நலங்கிழார் குழுநிழல் நீர் அணி விழவினும் நெடுதேர் விழவினும் சாரணர் வருவும் தகுதி உண்டாம் என உலக நோம்பிகள் ஒருங்குடன் இட்ட இலகு ஒளி சிலாதலம் தொழுது வளம் கொண்டு. சிலாவட்டம் அப்படின்னா துறவிகள் அமர்ந்து மக்களுக்கான அறத்தை பற்றியும் அறநெறிகளை பற்றியும் அறிவுரைகளை பற்றியும் கூறிய ஒரு இடமா இருந்திருக்கு. இது சமணர்களின் கோவில்கள்ல நமக்கு அதிகமா பார்க்க முடியுது. இப்போ சிலப்பதிகாரத்துல சொன்ன இந்த சிலாவட்டத்துக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலாவட்டத்துக்கும் தொடர்பு என்ன? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. வரலாற்று ஆய்வுகளின்படி காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஜெயின மதத்தை சேர்ந்தவர்களும் ஜெயின துறவிகளும், அதாவது சமண மதத்தை சேர்ந்தவர்களும் சமண துறவிகளும் இருந்ததற்கான சான்றுகள் நம்ம கையில கிடைக்கும். இதுல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சிலாவட்டம் கிராமத்துல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் திருப்பருத்தி குன்றம். இங்க திரிலோகநாதா சமண கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்ல 2 சமண கோவில்கள் இருக்கு. ஒன்னு சந்திரபிரபா கோவில், இன்னொன்னு வர்தமானர். அதே மாதிரி சிலாவட்டம் கிராமத்துல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் ஓணம்பாக்கம். இந்த ஓணம்பாக்கத்துல 2 மலைகள் இருக்கு. ஒன்னு குரத்தி மலை, இன்னொன்னு பூசா மலை. குரத்தி மலையில பார்சுவநாதர் சிற்பமும் பூசா மலையில 5 சமண படுக்கைகளும் காண கிடைச்சிருக்கு. மேலும் சிலாவட்டம் கிராமத்துல இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வயலக்கா ஊர் அப்படிங்கிற இடத்துல 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 3 அடி சமண சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க 2017. இப்ப என்னோட தியரி படி இந்த சிலாவட்டம்ங்கிற கிராமம் ஏன் ஒரு காலத்துல சமண துறவிகள் அமர்ந்து மக்களுக்கு அறநெறிகளை போதிச்ச இடமா இருக்கக்கூடாது, அதுவே பிற்காலத்துல சிலாவட்டம்ங்கிற கிராமமா மாறி இருக்கக்கூடாது, அதுவே அந்த கிராமத்தோட பேரா மாறி இருக்கக்கூடாது. இதுதான் சிலாவட்டம் பற்றிய என்னுடைய சிறு ஆய்வு. அடுத்து சிலை வட்டம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் சென்ட்ரல்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது மெட்ராஸ் ஸ்லாங் அப்படிங்கிற ஒரு வீடியோ அங்க போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் அது. சிலை தட்டு அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேட்டோன்னு சென்னை வாசிகளுக்கு பல பேர்த்துக்கு பரிச்சயமா இருக்கலாம். அப்படி சிலை தட்டுனா என்னன்னு. ஆனா பல மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அது தெரியாம இருக்கு. சிலை தட்டுனா வெண்குழல் சுருட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி சிகரெட். சிலை தட்டு சிகரெட். அப்போ சிலா வட்டத்துக்கும் சிலை தட்டுக்கும் என்ன தொடர்பு நற்பவி அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு ரெண்டுத்தையும் தம்ப்நெயில்ல வச்ச அப்படின்னா ஒரு நெகட்டிவ் காத்திரி தான் பாசிட்டிவ் சொல்லணுங்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை மாதிரி இருக்கு. அதனால தான் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அதை வச்சேன். பட் நான் ரெண்டுத்துக்குரிய விளக்கங்களை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல் அமுத்துங்க. நன்றி.